கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை. ஏசாயா 54:4. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு மாதத்தில் முதல் நாள் அப்படி தானே. கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை பத்திரமாய் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தினார். எப்போ இருந்துன்னா கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்து இன்றைக்கும் இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நீங்கள் நேற்று இரவு கூட ஒரு கலங்கின இருதயத்தோடு தூங்கி கொண்டு இருக்கலாம். நாளைக்கு 1ஆம் தேதி ஆக போகுது, நான் இந்த காரியத்துக்கு என்ன பண்ண போகிறேன், 1ஆம் தேதி ஆயிருமே, இவங்க வீட்டு வாசலில் நிற்பாங்களே, நான் அந்த பணத்துக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த தேவைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல தேவைகளை குறித்து இல்லை பல பிரச்சனைகளை குறித்து நீங்கள் இன்று இரவு கூட துக்கத்தோடு படுத்து கொண்டு இருக்கலாம். இல்லைப்பா, ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை. அப்படின்னா உன்னை எந்த இடத்துலையும் என்ன பண்ண மாட்டேன்னா வெட்கப்பட விடவே மாட்டேன். ஒரு வேதத்தில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு, நான் பயப்படுகிற நாள் தேவனே உம்மை நம்புவேன்னு போட்டிருக்கு. அப்படின்னா நமக்கு பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம யாரை நம்பணும்னா ஆண்டவரை நம்பணுமா. நீங்கள் என்ன காரியத்துக்காக இன்னைக்கு பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் வச்சுட்டு, எஸ்ஸப்பா கடந்த மாதமும் நான் நிற்கிறதற்கு நீங்கள் எனக்கு பலன் தந்தீங்க, இந்த மாதம் இவ்வளோ தேவை இருக்குது சுவாமி, இவ்வளோ செலவு இருக்குது, இவ்வளோ பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி, எஸ்ஸப்பா நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்து எந்த இடத்துல வெட்கப்பட்டுருமோன்னு நினச்சிங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.